ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குவான்ஸ் கிராக். இன்னைக்கு நம்ம ஆப்டி 10 டே 14 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க மக்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை ஒரு எஸ்எஸ்சி இல்லை டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, குவான்ஸ் இல்லை மேக்ஸ் ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். புதுசாக வந்தவங்களுக்கு சொல்லிடுறேன். ஆப்டி 10 டே 14 நம்ம டெய்லி இது மாதிரி 10 சம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். டாப் ரைட் கார்னரில் வந்து 50 செகண்ட்ஸ் டைமர் கிளிக்னு ஓடிட்டுருக்கும். ஆல்சோ இங்கே கீழே வந்து சம் சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போவே பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டைமருக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் டைமருக்குள்ளே சால்வ் பண்ண முடியலனாலும் நோ ப்ராப்ளம். நான் என்னுடைய ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச்சஸ்லாம் சொல்லித்தரேன். நிறைய அப்ரோச்சஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து கற்றுப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே இந்த ப்ரிலிம்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மீன் டைம் வாங்க ஃபர்ஸ்ட் டைம் போயிடலாம். ஐபிபிஎஸ் பிஓ எழுதிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நாளைக்கு எழுத போகிற எக்ஸாம் எழுத போகிற எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். சால்வ் பண்ணுங்க. இருபது 800 6 பிரச்சனை 6000 ஆரஞ்சு 30% வந்து 1800 ரிமைனிங் வந்து 200 இருக்கும். இதுதான் 4% 5 வருஷத்துக்கு. அப்போ 100 எவ்வளோவா? 20,000. சரி வாங்க, இது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் வேலை சொல்லித்தரேன் நான். இது 2 மெத்தடில் போடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நான் இப்போ பாருங்களேன். இப்போ இது வந்து கொஞ்சம் டஃப் தான். இனி போக 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 கிளரிக்கல் ப்ரிலிம்ஸ் மாதிரி ஈஸியாயிரும். அலிகேஷன் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கேன். போக போக ஈஸியாயிரும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஸ்மார்ட்டஸ்ட் ட்ரிக்கு. இப்போ 10,000 இருக்குது சார். நான் ஏதோ 0 தெரியாமல் இப்படி எக்ஸ்ட்ரா போட்டேன். அப்படியே ஃப்ளோவில் கொஷினை படிச்சுட்டே அப்படியே எழுதிட்டேன். ஓகே, இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான். 4, 6, 10. ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு, எல்லாமே 5 வருஷத்துக்கு தான் வச்சுக்கோங்களேன். அவன் 4,000 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான். 4 × 5 எவ்வளோ? 20,000. கரெக்டா? ஓகே, சாரி, 4 × 5 20%. 20% ஆஃப் 4,000 எவ்வளோ? 800. இதை மட்டும் தான் நான் ரஃப் ஷீட்டில் எழுதணும். சரிங்களா? ஓகே, அடுத்து இஃப் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 5 வருஷத்தில் 2,800. 2,800 800 போச்சுன்னா 2,000. அடுத்த படிச்சுட்டு நான் இந்த 2,000 எழுதுறேன். இதை நீங்கள் எப்படி எக்ஸாமில் சால்வ் பண்ணுங்கிற வழிமுறையை சொல்லித்தரேன். சரிங்களா? 2,000 எழுதிட்டேன். ஓகே, அடுத்து என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ பாருங்க, இந்த 6% 10% இருக்கா? எல்லாரும் எப்படி போடுவாங்க அப்படின்னா, 4,000 போச்சுன்னா 6,000 100x எக்ஸ் இல்லாட்டி 6,000 - எக்ஸ்ன்னு வச்சு கண்டுபிடிப்பாங்க. நம்ம இன்னொரு ஸ்மார்ட்டான அப்ரோச் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் ஒரு 6% இருக்கு, இதில் ஒரு 6%, 6 + 4% இருக்கு. 10 எப்படி எழுதலாம்? 6 + 4ன்னு எழுதலாம். இதை 6ன்னு எழுதலாம். இந்த 6 மட்டும் வெளியில் எடுத்து, ஓகேயா, இந்த 6 மட்டும் வெளியில் எடுத்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்களேன், இந்த ரிமைனிங் இருக்கிற 6,000ல் இந்த 6 மட்டும் வெளியில் எடுக்கிறேன். அதில் இந்த 6 × 5 எவ்வளவு? 5 வருஷம் தானே. 5 இயர்ஸ் × 5 இயர்ஸ், கீழே பாருங்க, 5 இயர்ஸ். ஸோ 30% வந்து வெளியில் எடுப்போம். நம்ம எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிற 4% 5 வருஷத்துக்கு இருக்கிற அமௌண்ட் தான் இருக்கும். இப்போ ரிமைனிங் இப்போ பாருங்களேன், இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக லெசன் பண்ணுங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த 6,000ங்கிற ரிமைனிங் அமௌண்ட்டில் 30% எவ்வளோ? 1,800. இதை எழுதிடலாம். இந்த 1,800 இப்போ மிச்சம் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இங்கே பாருங்க, 2,000. இங்கே 1,800. இந்த 6%க்கு வந்து 1,800 வரும். காமனாக வெளியில் எடுத்துட்டேன். ஓகேவா? 1,800 வரும். இந்த 2,000 ரிமைனிங் இருக்கிறது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு 200ங்கிற ஒரு வேல்யூ வருமா? இதுதான் இந்த 4 × 5. பாருங்க, 4 வருஷத்துக்கு 5 அப்படின்னா 100% எவ்வளவு? எப்படி இப்படியும் போடலாம். நீங்கள் வந்து 100 எவ்வளவு அப்படின்னு இப்போது நல்லா பார்த்துக்கோங்க. அவன் கேட்குறது மணி இன்வெஸ்டட் இன் தேர்ட் ஸ்கீம். இந்த 4ல் 200 அப்படின்னா
அதாவது 4% இந்த அமௌண்ட்ல 100% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் நீங்க 1200. சரிங்களா? சாரி 1200 பாருங்க. 4 into 5 20 20 கேன்சல் ஆயிருமா? 1 ஆயிரும். 10 ஆகும். 10 into 100 வந்து 1000. சாரி, இது ஏதோ லைட்டா மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆன்சர் கரெக்டா நான் மைண்ட்ல கால்குலேட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல நான் போடும்போது. சரிங்களா? அந்த தேர்ட் ஸ்கீம்ல 100% எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி போடலாம் நீங்க. நம்ம செகண்ட் சம் போயிடலாமா? சரி, செகண்ட் சம் சால்வ் பண்ணுங்க. டைமர் ஆன் பண்றேன். ஓகே. எட்டு மணி நேரம், 11 12க்கு அப்புறம் 9 1 10 மணி நேரம். 5 டைம். ரவி ஆல்ரெடி 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பான். 30 வாக்கிங் மீட்னா 9 11 + 30 என்ன 3 1/3. 12 1 2 2 1/3னா 1/3னா 2 ஆப்ஷன் இருக்கா? 1/3 60/3 எவ்வளோ? 20 220 220. ஈஸி சால்வ் பண்ணலாமா ரேஷியோ மெத்தட்ல? இப்போ பாருங்களேன், 9 மணிக்கு 5 மணி நம்ம ஈஸியாக 8 ஹார்ஸுங்கிறது தெரியும். ஒர்க்கிங் ஹார்ஸ் 9 to 5 அப்படின்னா 8ன்னு பாயிண்ட்ல போட்டுறோம் ரவி. ஓகே. கரண் வந்து 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி 9 11லேருந்து 12க்கு 1 மணி நேரம், 12லேருந்து 9க்கு 9 மணி நேரம். ஸோ கரண் வந்து 10. சரிங்களா? இது வந்து இந்த ரேஷியோ எந்த ரேஷியோ அப்படின்னா டைம் ரேஷியோ. சாரி, இது வந்து ஸ்பீட் ரேஷியோ, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ பாருங்களேன், ஸ்பீட் இன்டூ டைம் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 8 into 5ன்னு போட்டாலும் சரி, 10 into 4ன்னு போட்டாலும் சரி, 40ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன் நான். இப்படி அஸ்யூம் பண்ணிட்டு இப்போ ரவி வந்து 11 மணி வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸை கழிச்சிடணும். ஏன்னா அவன் கரண்ட்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ ரவி வந்து 1 மணி நேரத்தில் 5 அப்படின்னா 2 மணி நேரத்தில் 10. ஸோ 40 ஓவரால் இருந்து 10 மைனஸ் பண்ணி 30 தான் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ். இனி 2 பேரும் சேர்த்து கடக்க போகிற டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 5 + 4 எவ்வளோ? 9. இதுதான் வந்து டைம். இது அவங்க கடக்கக்கூடிய ரிலேட்டிவ் ஸ்பீடு. இது போட்டிங்கன்னா 3 1/3 வரும். ஹார்ஸ் 3 1/3 ஹார்ஸ். ஸோ 11 + 3 1/3ங்கிறது ஒன்றும் இல்லை, 60/3 வந்து 20. 3 ஹார்ஸ் 20 மினிட்ஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் ஏ 2:20 PM தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். வாங்க தேர்ட் சம் டக்குன்னு போயிடலாம். ப்ராஃபிட் 75x 1000 marked up by 20%, 7.5 7.5 90 5%. ஆல்ரெடி 100x வந்துருக்கும். 5% போதும் ஆக்சுவலாக 105x. ஆக்சுவல்னா போட்டாச்சு 15 அடிச்சு கொடு. 90னா 6 times 7 8 times 800 8000. ஓகே, ஈஸி. இது என்ன எழுதணும்னு மட்டும் சொல்லித்தரேன். ஒருவேளை நீங்கள் இந்த டைம் 4 3 2 1 எஸ் இந்த டைமுக்குள்ளே முடிக்கலீங்கன்னா டோன்ட் வரி. இந்த அப்ரோச் தெரிஞ்சுட்டு நீங்களும் எக்ஸாமில் டைமுக்குள்ளே முடிப்பீங்க. அதுக்கோசரம் தான் இந்த செஷனே. ஓகேங்களா? பாருங்க சார், நான் இந்த 100xன்னு கூட எழுதல. 25 டிஸ்கவுண்ட்னு வந்து 75x மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதுனேன். கூட 1000 ரூபான்னு வந்து அது கூடயே ப்ளஸ் பண்ணி இங்கே பாருங்க, அப்படியே ப்ளஸ் பண்ணி 1000ன்னு போட்டேன். ஓகே. அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்க்அப் பை 20% தான். அடுத்த லைனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்க, இது வந்து அப்புறமா தான் எழுதுனது வச்சுக்கலாம். அடுத்த லைனில் 7.5 7.5 ஏன்னா 10% வந்து 7.5 15 இந்த 15 மார்க்அப் ஆகுது இங்கே. ஸோ அப்படியே 90xன்னு போட்டு மைண்ட்லேயே 90xன்னு போட்டேன். 7.5 7.5ன்னு சொல்லியிருப்பேன். இங்கே 1000 வந்து ஆப்வியஸாக எல்லாத்துக்கும் தெரியும் 1200 ஆகும் 20% அப்படின்னா. இதையும் 20% இன்க்ரீஸ் பண்ணி எழுதினேன். அடுத்த கொஸ்டின் அப்படியே படிக்கிறேன். 5% மோர் தென் ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ தான் இந்த 100x எழுதி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு 5% மோர் 105x அப்படியே இந்த லைன்லேயே ஈக்குவேட் பண்ணி எழுதிட்டேன். இப்படி தான் ரஃப் ஒர்க்கில் எழுதணும். சரிங்களா? இப்போ நீங்கள் சால்வ் பண்ணலாம் எக்ஸ் எவ்வளவு அப்படின்னு. இது இந்த பக்கம் போச்சுன்னா 15x வந்து 1200னா 100x வந்து 8000. ஆப்ஷன் டி
பாருங்க கரெக்டான்னு பார்த்துருவோம். எஸ், ஆப்ஷன் டி 8000 தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 4th சம்மு போடுவோமா? சால்வ் பண்ணுங்க. certain speed 1/3 of the distance 30 10 increased by 50%. 2 3 speed 40 minutes early 3 2 1/3 40 80 minutes. இது வந்து 120 minutes. என்ன கேட்குறது? ஹோல் ஜர்னி ஒரிஜினல் ஸ்பீடு 120 minutes. ஓகே, 20க்கு 120 மினிட்ஸ்னா 30க்கு எவ்வளவு? 150 மினிட்ஸ். 180 இல்லையே ஆப்ஷனில். 3 ஹார்ஸ். சாரி ஹார்ஸில் தான் இருக்கு. நான் இங்கே மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஓகே பாருங்க, ரஃப் ஒர்க்கில் நான் என்ன பண்ணேங்கிறத மட்டும் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான அப்ரோச் பாருங்க. சார் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க சார்? A to B ஆஃப்டர் கவரிங் த 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ்ன்றாங்க. அப்பவே நான் அஷ்யூம் பண்ணி 13 நான் டிவைட் ஆகிற மாதிரி 1/3 டிவைட் ஆகிற மாதிரி ஒரு வேல்யூ எடுத்துட்டேன். அதில் 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் 10. கரெக்டா? கரெக்ட். 10 டிஸ்டன்ஸ் கடந்ததுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற டிஸ்டன்ஸ் 20. அதை நான் எழுதவே இல்லை, அது கடைசியில் தான் மைண்டில் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க இந்த இடத்துல. இப்போ பாருங்களேன், ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 50% எவ்வளவு? 1/2 தெரியும். 2லிருந்து 1 பங்கு 3 இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஓகே, இது வந்து என்ன ரேஷியோ? ஸ்பீட் ரேஷியோ. அப்போ இது வந்து டைம் ரேஷியோ, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அவன் டைம் வந்து 40 மினிட்ஸ் ஏர்லின்றான். ஸோ இந்த 3க்கும் 2க்கும் இடையில 1 டிஃப்ரென்ஸு, டைம் வந்து 40 டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்போ நான் வந்து இப்போ பாருங்களேன், இது வந்து ஒரிஜினல் ஸ்பீடு, இது வந்து இன்க்ரீஸ்டு ஸ்பீடு. இதே மாதிரி ஒரிஜினல் டைம் இது, இன்க்ரீஸ்டு டைம் டிக்ரீஸ்டு டைம் இது, ஏன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரிஜினல் டைம் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 பார்ட் எவ்வளவு? 120 மினிட். ஸோ இந்த 120 மினிட்ஸுங்கிறது அவன் 2/3 ஆஃப் த ரிமைனிங் இருக்கிற 20 கிலோமீட்டருக்கு தான், 2/3 ஆஃப் த டிஸ்டன்ஸுக்கு தான். ஸோ இந்த 20 2/3 வந்து அப்படின்னு நீங்கள் போடலாம். நீங்கள் அஷ்யூம் பண்ணி 20 கிலோமீட்டர் வந்து 120 நிமிஷம்னா அவன் ஓவராலாக ஹோல் ஜேர்னி கேட்குறான். 30 கிலோமீட்டர் எவ்வளவு? 180 நிமிஷம். இதை தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்படியும் போடலாம். இந்த சம்மை எப்படி வேணால் போடலாம். ட்ரெடிஷ்னலாகவும் போடலாம், இப்படியும் போடலாம். பாருங்க, ஆப்ஷன் பி 3 ஹார்ஸ் தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். 5th சம் சால்வ் பண்ணலாம். டைம் அண்ட் ஒர்க்கா? ஓகே. எஃபிஷியன்சி ரேஷியோ கிவன். நார்மலாக ஒர்க்ஸ் ஃபார் லான். இது வந்து டேஸ் கண்டுபிடிக்கலாமா? 15 35 7 3 சார் 21 21 into 5 105 105 15 7 சார் 105. ஓகே, இது கொஞ்சம் ட்விஸ்டடு. போடுங்க. 3 days 21 டன். ரிமைனிங் வந்து 4 8 84. ரிமைனிங் ஒர்க் இஸ் கம்ப்ளீட் டு பி ஃப்ரீ நான் ராம் 8 84/8. ஹவு மெனி ரிமைனிங் டேஸ்? ஸோ 10.4/8 வந்து 0.5 போட்டாச்சு. ஈஸி. அப்படியே படிச்சு அப்படியே எழுதணும் மக்களே. எக்ஸாம் கண்ணு வந்து 3 2 1 கண்ணு வந்து பாட்டே இருக்கணும். கீழே ரஃப் ஒர்க்லாம் நீங்கள் எழுதிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்களேன் சார், இங்கே டேஸே கொடுக்கலையே சார், எப்படி சார் டேஸ் போட்டிங்க அப்படின்னா, எஃபிஷியன்சியும் டேஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த இது வந்து எஃபிஷியன்சி. சரியா சார்? இந்த 3 ரேஷியோவில் எப்படி சார் நீங்கள் இப்போ முன்னாடி சம்மில் 2 3ன்னு இருந்துச்சு, 3 2ன்னு நீங்கள் வந்து சம்திங் போட்டிங்க, ஸ்பீடு டைமுன்னு சொல்லி. 3 இருந்தால் எப்படி சார் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லித்தரேன். இப்போ பாருங்க, ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எஃபிஷியன்சியும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரிங்களா? இப்போ 735 எஃபிஷியன்சி இருக்கு. இந்த 7 மட்டும் கையால் மறைச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 into 5 போட்டுடலாம். ஓகே, இதுக்கு இந்த 3 மறைச்சிக்கோங்க. 7 into 5 35. அப்புறம் இந்த 21 எப்படி கண்டுபிடிச்சிங்க? இந்த 5 மூணாவது இருக்கிற 5 மூணாவது கண்டுபிடிக்கணும். மூணாவது இருக்கிற 5 வந்து கையை வச்சு மறைச்சிட்டு 7 into 3 போடுங்க. 21. இப்படி தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 3 இருக்கும்போது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஒன்றை விட்டுட்டு, இப்போ ஒன்றை கண்டுபிடிக்கிறோம்னா அதை விட்டுட்டு பாக்கி 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஆஸ் யூஷுவல் நமக்கு இந்த மெத்தட் தெரியும். டைம் அண்ட் ஒர்க்கில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதை இப்போ 15 into 7 போட்டாலும் 105 தான். நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 105 தான் வரும். ஏன்னா இது இந்த ரிலேஷன் அப்படி, டைமுக்கும் எஃபிஷியன்சிக்கும் உண்டான ரிலேஷன். ஓகே சார், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நிர்மலாங்கிற ஒரு பொண்ணு வந்து 3 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த நிர்மலா வந்து இங்கே நான் அப்படியே ஆர்டரில் தான் எழுதியிருக்கேன். நிர்மலா, ஃப்ரீனா, ராம். 7 into 3 எவ்வளோ?
21 இதை எழுதிட்டேன். 105லேருந்து 21 போச்சுன்னா அப்படி இப்படி தான் போட்டேன் மக்களே. நான் மைண்டில் போடல. இது 84ன்னு போட்டேன். 84 வந்து ஃப்ரீனாவும் ராமும் 3+5 8ங்கிற எஃபிஷியன்சியில் செஞ்சால் எவ்வளவு நாள்? 80 வந்து 10 நாள், 4 வந்து 0.5 டேஸ். ஸோ 10.5 பாருங்க. ஆப்ஷன் சி 10.5 தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். 6th சம் வாங்க, டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. ட்ரெயின்ஸு 300 கம்ப்ளீட்லி ஓவர்டேக்கா? ஓகே 72 4 5 20 இது 15 மைனஸ் 15 60 செகண்ட்ஸ். ஓகே ஈஸி. கன்வர்ஷன்லாம் டக்குன்னு போடணும். 18th டேபிள் இதுக்காக தான் படிக்க சொன்னேன். 72 into 5/18 20 இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு புரியுற கோசம் எழுதிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் இதெல்லாம் எழுதக்கூடாது, ஓகேவா? இது எவ்வளோ? 15. நான் மைண்ட்லேயே போடணும். எப்படி போட்டேன் பார்க்கலாமா? 72 4ன்னு இந்த இடத்துல எழுதியிருக்கேன். 18 மைண்ட்லேயே அடிச்சு இன்டூ 5 கூட போடல, இன்டூ மட்டும் சிம்பிள் மட்டும் போட்டு 20ன்னு போட்டேன். ஏன்னா டைம் அப்படி தான் சேவ் பண்ணணும், சரிங்களா? இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே மைண்ட்லேயே 20ன்னு போடுறோம். 72 வந்து 20 அப்படின்னா 4th டேபிள், இது 3rd டைம் 3 டைம்ஸ். அப்போ 3 × 5 15ங்கிறது இதையும் மைண்டில் போட்டு ஜஸ்ட் 15 மட்டும் தான் எழுதுறேன். 72 4 டைம்ஸ், 54 வந்து 3 டைம்ஸுங்கிறத மட்டும் தான் மைண்ட்ல யோசிச்சு 15ன்னு போட்டேன். ஆல்சோ சார் இங்கே பாருங்க, டைம் ஃபார் த ஃபாஸ்டர் டு கம்ப்ளீட்லி ஓவர்டேக் த ஸ்லோவர். அப்போ சேம் டைரக்ஷனில் போகிறாங்க மேடம் சார். ஸோ வந்து ஸ்பீடை வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். 20 - 15 எவ்வளோ? 5. இதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. நம்ம டிஸ்டன்ஸ் தெரியும் 300 ஈக்குவல் டு எவ்வளவு? 60. அவ்வளோதான், சிம்பிள். ஆப்ஷன் டி பாருங்க, 60 தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். வாங்க 7th சம் அடிச்சு விடுங்க. பார்ட்னர்ஷிப் எல்லாமே ஈஸி சம்ஸ் தான். 3,000 5,000 6,000 6 months all the 3 withdraws 7,000 each. The profit share of பிரியானா ஃபர்ஸ்ட் ஒன் 5 வந்து 2,500னா 500. டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? 20 25 × 5 6 25 × 5 எவ்வளோ? 125. 00 சம்திங், ஜீரோலாம் தெரில எனக்கு. போட்டாச்சு. ஈஸி. 5 4 3 1 0 வாங்க சார். இந்த இப்போ ரஃப் ஒர்க்கில் 3000னா 3 ஜீரோவில் எழுதக்கூடாது சார். மைண்ட்லேயே 356. ஆஃப்டர் 6 months வந்து 1000 ரூபானா நம்ம இந்த 3 ஜீரோ விட்டுட்டு 1000 ரூபா போச்சுன்னா 2ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம 2000 தான் நான் 2ன்னு எழுதியிருக்கேன். இது 6 6 6 இது மாதிரி வந்து பிரித்து எழுதிக்கங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடிச்சு இங்கே என்ன பண்ணுவீங்க தெரியுமா? 3 × 5 ப்ளஸ் அப்படியே ஒரே லைனில் எழுதுவீங்க. எப்படி எழுதுவீங்க? 2 × 2000 × எல்லாம் எழுதுவீங்க எல்லாருமே. 2000 × 3 × 6 + 2000 × 6 அதை அப்படியே போட்டு அதுக்கப்புறமா அடிச்சு விடுவீங்க. நான் ஒரே ஷார்ட் 6 இங்கே அடிச்சுட்டேன், 6 இங்கே அடிச்சிட்டேன். அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே கீழே எழுதிட்டேன். ஸோ இந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது எக்ஸாமில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ, எப்படி ஃபாஸ்ட்டாக போடுறீங்களோ அதுதான் முக்கியம். மைண்டுக்கு இது ஈஸியாக இருக்கும் இப்படி சால்வ் பண்ணுறதுக்கு, சரிங்களா? 5 + 4 9, 6 + 5 11. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரேஷியோ வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க மக்களே. பிரியா வந்து 5 பார்ட் வந்து 2500னா 25 பார்ட் ஓவராலாக எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 25 × 50 25 × 5 வந்து 125. அவ்வளோதான். ஆப்ஷன் பி பாருங்க. ஆப்ஷன் பி 12500. 8th சம் வாங்க வாங்க. ரொம்ப வேகமாக போகிறேன்னா இப்படி தான் போடணும் எக்ஸாமில். ஏதோ டவுட் இருந்தால் ஓகே சால்வ் பண்ணுங்க. டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன 4000 அவி வந்து 360 21 10 × 6 ஸோ 96. டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோன்ட்டா 4800னா சம் ஆஃப் தேர் பிரின்சிபல்ஸ். ஓகே டன். ஏதாவது
டவுட் இருக்குது, நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட டெலிகிராம் சேனல் குவான்ஸ் கிராக்கை வந்து இது பண்ணிக்கோங்க. மென்மேலும் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வாங்க, ப்ரொமோஷன் போட்டது போதும், நம்ம இந்த எப்படி எக்ஸ்பிளனேஷனுங்கிறது பார்ப்போம். சார் 3-4 இருக்குது சார், 300-400 எழுதிக்கிறோம் மேடம். பாருங்கள், ரேஷியோ ஆஃப் ரவி அண்ட் சுரேஷ் வந்து 300-400. ஓகே, இது வந்து பிரின்சிபல். அடுத்த லைனில் என்ன சார் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, ரவி வந்து 20% ஃபார் 3 years, 60%, 20 into 3 போட்டு 60. சுரேஷ் வந்து 10% சிஐ 2 years. உங்களுக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், 10 ப்ளஸ், இப்போ 2 yearsக்கு கேட்டாங்கன்னா 10 + 100/100 இப்படி போடணும். மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் 10%னா 21, 20னா 44, 30 அப்படின்னா எவ்வளோ வரும்? 30 + 30 60, 69 வரும். அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? A + B + AB/100லையும் போடலாம், இல்லை இந்த 2 years இப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ 10-21ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் பை ப்ராக்டிஸ். ஓகே, 60%, 21% ஆஃப் 300-400 கண்டுபிடிக்கணும். நான் இது இன்டூ பண்ணியிருக்கேன். இன்டூ டிவைடட் பை 100. அது 60% ஆஃப் 300 எவ்வளவு? 180. 21% ஆஃப் 400 எவ்வளவு? 84. அவன் கொடுத்துருக்கிறது இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4800. இதுக்கு ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 96. 96 தான் 4800 அப்படின்னா இந்த 3 பிரின்சிபல், சம் ஆஃப் பிரின்சிபல்ஸ் 3 + 4 700 எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆப்ஷன் சி. பாருங்க, 35K. ஓகேவா? இதில் டைமர் தெரியாமல் வந்துருச்சு ஆன்சர் ஸ்லைடில். நம்ம 9th சம் போயிடலாம். (48 into 45) 45 மார்க்ஸ் கேர்ள்ஸா? ஓ, பேட்டரி லோவா? சாரி தெரியாமல் பேட்டரி லோ வந்துருச்சு. நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சம் தான், அதுக்குள்ளே முடிச்சிடலாம். இது ஆவரேஜில் சால்வ் பண்ணலாம். 50, 40, 45, இது 5, இது 5, 1:1 ரேஷியோ. ஸோ 2 part வந்து 48 ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாம் 24 இருப்பாங்க. பாய்ஸும் 24 தான், கேர்ள்ஸ் 24 தான். எங்க ஃபைன் த பாய்ஸா? 24. ஈஸி 6, 5, 4, 3, 2. ஓகே, 1 முடிஞ்சுது. நானும் பிளக்இன் பண்ணிடுறேன் பிசியை. ஓகே, வாங்க சார், எப்படின்னு பார்ப்போமா? சார் நீங்கள் 2 விதமாக சால்வ் பண்ணலாம் சார். 48 into 45 போட்டு நீங்கள் சால்வ் பண்ணலாம். போட்டு எப்படி தெரியுமா சால்வ் பண்ணணும்? இது ஒரு வேல்யூ வரும். இந்த ஆவரேஜ் எடுத்து பாய்ஸை வந்து எக்ஸ்ன்னு வச்சு, கேர்ள்ஸை வந்து 48 - எக்ஸ்ன்னு வச்சு ஒரு மாதிரி மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும், சரிங்களா? ஆவரேஜ் இந்த 50x + 48 into 40 மைனஸ் அப்படியெல்லாம் போட்டு ஈக்குவல் டு 48 into 45 போட்டு சால்வ் பண்ணணும். அப்படியும் சால்வ் பண்ணலாம். ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அலிகேஷன்லையும் சால்வ் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ட்ரிக் தான். ஆவரேஜ் மார்க் பாய்ஸ் 50, பாய்ஸு, கேர்ள்ஸ் எவ்வளோ? 40. இது டோட்டல் ஆவரேஜ். இப்படி இருந்துச்சுன்னா இதையும் மைனஸ் பண்ணால் 5, இதையும் மைனஸ் பண்ணால் 5. ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சிறுசாக இருக்கும். அப்போ தான் அலிகேஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ 5 ஈக்குவல் டு 1:1 ரேஷியோவில் பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க. நம்ம வெளியில் கிடைக்கிறது பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ, கேர்ள்ஸ் ரேஷியோ கிடைச்சிடும், கவுண்ட் கிடைக்கும். ஸோ 2 part வந்து 48னா 1 part எவ்வளவு? உங்களுக்கு அப்படியே சரி பாதியாக பிரியும். 1:1னா என்ன? 24 ஆகும், 24 ஆகும். அவ்வளோதான் மக்களே. என்ன கேட்டாலும் ஆன்சர் 24 தான், பாய்ஸு கேர்ள்ஸ் எப்படி கேட்டாலும். 10th சம் இதுலேயும் தெரியாமல். ஓகே, வாங்க, ஆன்சர் வந்து 24. ப்ராஃபிட் லாஸ் ஃபைனல் ஒன். 2 articles. Okay, selling price of the articles is 234. இது 2023 ப்ராஃபிட்டில் எடுத்துருக்காங்க 5, 6. இது எப்படி 200 ஆயிடும்? 6 partனா 70, 350. 70 தானே? 350, 420 சோல்டு டுகெதரா? முப்பது பர்சன்டேஜ் 55, 55, 55, 150, 165. 5161 போட்டாச்சு.
எக்ஸாக்டா போட்டேன் டைமருக்குள்ள. இது கொஞ்சம் கஷ்டமா சம் தான். எப்படி ஈஸியான போட்டுருவீங்க. பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ சார் 15%னா 2023 சார். செல்லிங் ப்ரைஸ் 2 கொடுத்துட்டான். சரிங்களா? 230, 420ன்னு. ஸோ 23 பார்ட் தான் 230 அப்படின்னா 100 பார்ட் 20 பார்ட் எவ்வளவு? ஆப்வியஸா தெரியும். பார்த்தோன்னே இன்னொரு 0 போட்டுருவீங்க. இதே மாதிரி தான் இங்கே 20%ன்னு கொடுத்துட்டான். 6 பார்ட் வந்து 420னா 1 பார்ட் எவ்வளவு? 70. 70 into 5 350. ஓகே, நான் இங்கே அதான் எழுதியிருக்கேன் 70ன்னு. ஓகே சார். அவன் ஓவராலாக இந்த 2 காஸ்ட் ப்ரைஸையும் சேர்த்துன்னு சொல்கிறான். சேர்த்தி 30% லாபத்தில் வீண்றான். சிம்பிளாக எவ்வளோ ஆட் பண்ணுங்க? 350 + 200 550 இன்ட்டு 113 போட போனேன். அப்புறம் மைண்ட்லேயே என்ன தெரியுமா பண்ணேன்? 55 + 55 + 55 போட்டேன். ஸோ 50 + 50 + 50 150, 5 + 5 + 5 15. 150 + 15 எவ்வளவு? 165. இதை மட்டும் ஆட் பண்ணுறேன். இதோட ஆடிங் ஈஸி தானே? ஆட் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் டி பாருங்க, 715 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சரிங்க மக்களே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த ஒரு டாபிக் வீடியோவில், ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம்.